ஹலோ செல்வங்களே. தாத்தா, எங்கே தாத்தா இந்த இரவு நேரத்தில் நின்று நிற்கிறீங்கோ? இல்லை செல்வங்களே, நான் நடந்து கொண்டு தான் இருந்தேன். உங்களிடம் பேசலாமே என்று ஆ, நின்றேன். ம் வணக்கம் செல்வங்களே. இறைவா. ஆ தாத்தா, உங்கள்கிட்ட நாங்கள் ஒன்று சொல்லலான்னு பார்க்குறேன் தாத்தா. எனக்கு என்கிட்ட யாருன்னா எனக்கு விரோதமாக யாருன்னா எதாவது பண்ணாக்கா எனக்கு ரொம்ப கோபம் வருது தாத்தா. என்னால் பொறுமையாக இருக்க முடியல தாத்தா. ஆமாவா செல்வங்களே? வெரி குட். மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் ரோஷம், சூடு சொரணை, கோபம் எல்லாம் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் அவன் ஒரு சரியான மனிதன். அதே சமயத்தில் மற்றொன்றும் உங்களுக்கு தேவையாக இருக்கிறது. பொறுமையாக இருக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் அந்த உனக்கு தொந்தரவு செய்தவர்களை உன்னால் எளிதாக சரி செய்து கொள்ள முடியும். கோபப்பட்டால் நீங்கள் கோபப்பட்டால் சில தவறுகளை எல்லாம் செய்ய நேரிடும். அதனால் பொறுமையாக இருந்தால் நீங்கள் எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும். சொல்வார்கள், பொறுமை கடலிடம் பெரியது என்று சொல்வார்கள். நான் சொல்கிறேன், அது சமுத்திரத்தை விடவும் பெரியது. தாத்தா, அப்போ நாங்கள் எப்படி தாத்தா நான் பொறுமையாக இருக்கிறது தாத்தா? ஒரு வழி சொல்லிக் கொடுங்க தாத்தா. என் செல்வங்க இல்லை, சொல்கிறேன். பயிற்சி பெற வேண்டும். நான் பொறுமையாக இருப்பதற்கு பயிற்சி பெற வேண்டும். என்ன பயிற்சி தாத்தா? பாருங்கள் என் செல்வங்களே, உங்களை ஏதாவது ஒரு கொசு, மஸ்கிட்டோ இல்லைன்னா எறும்பு ஏதாவது உங்களை கடித்து விட்டதாக உணர்ந்தால் உடனே அதை நீங்கள் அடிக்க முன் வருவீர்கள். அந்த எறும்பை அடிக்கவும் அந்த கொசுவை அந்த கொசுவை விரட்டவும் நீங்கள் முன் யோசிப்பீர்கள். அந்த சமயத்தில் எப்போது அந்த எறும்பு உங்களை கடித்ததோ உடனே அதை அடித்து சாகடிக்க மனசு வரும். எறும்பு கடித்த உடனே உங்களை அறியாமலேயே உங்கள் கை அந்த எறும்பை போய்ட்டு அடிக்கும். அந்த எறும்பும் இறந்து போகும். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்களை அந்த எறும்பு கடிக்கும் பொழுது உடனே நீங்கள் அது போய் அந்த எறும்பை அடிக்காமல் பொறுமையாக விட்டுடுங்க. அந்த எறும்பை தண்டிக்க யோசிக்காதீங்க. வேண்டுமென்றால் அது கையில் அதை அப்படி தள்ளி அதை ஓட்டி விடுங்க. ஒன்று. இரண்டாவது, உங்களுக்கு வலி ஏற்படுகிறது அல்லவா? எறும்பு கடித்த உடனே அந்த எறும்பு கடித்த இடத்த உடனே போய்ட்டு கீறத்துக்கு, அதை சொறிவதற்கு நீங்கள் போக வேண்டாம். அந்த எறும்பு கடித்த உடனே அந்த நோயை தாங்கி கொண்டு அந்த எறும்பு கடித்த இடத்தை கீறாமல் சொறியாமல் பொறுமையாக இருங்கள். ஒரு எறும்பு கடிச்சதா, ஓகே, உடனே நீங்கள் அந்த எறும்பு கடிச்ச இடத்த கீறாதீங்க. அப்படியே பொறுமையாக கட்டுப்படுத்திங்க உங்கள் கோபத்தை. அதனால் உங்களால் முடியும். அதே மாதிரி நீங்கள் அடிக்கடிக்கு பழகுங்க.
மறுபடியும் ஏதாவது ஒரு எறும்போ கொசுவோ அல்லது கடிக்கும்போது நீங்கள் பொறுமையாக இருக்க முயற்சி செய்யுங்கள். நீங்கள் அப்படி எப்போது நீங்கள் அப்படி முயற்சி செய்கிறீர்களோ உங்களை அறியாமலேயே அந்த எறும்பு கடித்த வலி உங்களை அறியாமலேயே மறைந்து போகும். அப்புறம் நீங்கள் நினச்சி பார்த்தா எறும்பு கடிச்சிச்சு நம்ம கீழே இப்போ எப்படி என்ன ஆச்சு அந்த நோவு அப்படின்ட்டு நீங்களே உணர ஆரம்பிப்பீர்கள். பாருங்கள், அந்த இடத்தை உடனே நீங்கள் கீறாமலோ அந்த எறும்பை நீங்கள் நசுக்கி அதை தண்டிக்காமலோ விட்டு விட்டால் அது ஒரு நல்ல பழக்கம். அதே போல் இந்த எறும்பு கடித்த இடத்தை உடனடியாக கையில் கீறாமல் அதை சொல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அப்படி உங்கள் மனசை வேறு எங்கன்னா மாற்றிக்கின்னு நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா அந்த சில வினாடிகளிலேயே அந்த எறும்பு கடித்த வலி உங்களை அறியாமலே அது போய்விடும். நீங்கள் இதே மாதிரி பழகிக்கொண்டே வந்தால் உங்களுக்கு யாராவது இடைஞ்சல் செய்தால், உங்களுக்கு விரோதமாக ஏதாவது செய்தால் உங்களுக்கு இதே நிலையில் அவர் செய்ததை உங்களால் மன்னிக்க முடியும். அந்த சமயத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதுக்கு பின்னால் எந்த ஒரு விபரீதமும் வராது. எப்படி அந்த எறும்பு கடித்த வலி தானாக மறைந்து விட்டதோ அதே போல் உனக்கு துன்பம் விடுத்தவர்களே நீங்கள் மறந்து விடுங்கள். மறக்கும் மனப்பான்மை வேண்டுமே என்றால் இந்த மாதிரி பயிற்சிகளை நீங்கள் செய்ய ஆரம்பித்தால் உங்களுக்கு கோபம் வராது. உங்களுக்கு எப்போ கோபம் வரவில்லையோ நீங்கள் ஒரு நல்ல மனிதனாக பொறுமையுள்ளவனாக இருந்தால் நீங்கள் பல துன்பங்களை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் கோபப்பட்டு அந்த எறும்பை அடித்தால் அது எறும்பு இறந்து போகும். பாருங்கள், சின்ன கோபத்தால் நீங்கள் அந்த எறும்பை கொலை செய்ததாக ஒரு நிலைமை ஏற்படும். நீங்கள் அதிலிருந்து தவிர்த்து கொள்வீர்கள் அதை விட்டுவிட்டால். அதே சமயத்தில் உங்களுக்கு கடித்த வலி, எறும்பு கடித்த வலியை நீங்கள் பொருட்படுத்தாமல் உங்கள் மனதை வேறு எங்காவது திருப்பி கொண்டால் எறும்பு கடித்த வலியே உங்களுக்கு இல்லாமல் போயிடும். அதே மாதிரி நமக்கு துன்பம் செய்தவர்களை நாம் மறந்து விட வேண்டும். பொறுமை கடலிடம் பெரியது. ஓ சரிங்க தாத்தா, எறும்பு கடிச்சாக்கா அந்த இடத்த நாங்கள் சொரியக்கூடாது, அந்த எறும்பு அடிக்கக்கூடாதுன்றீங்களா தாத்தா? ஆம் சொல்லுவீங்களா, ஒரு உதாரணத்துக்காக சொல்லிக்கிறேன். உங்களுக்கு சூடு சொரணை வலி எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் அதை கட்டுப்படுத்தி கொண்டால் அதே மாதிரி தான் உங்களுக்கு ஏதாவது துன்பம் செய்தவர்களை நீங்கள் பொறுமையாக மன்னிக்க உங்களுக்கு முடியும். சரிங்க தாத்தா, அதே மாதிரி எதனா எறும்பு வரதான்னு பார்த்துன்னுக்கிறேன். எறும்பு வந்தாக்கா அதை நம்ம அடிக்கக்கூடாது, அந்த இடத்த கீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறேன் தாத்தா. ஓகே சொல்லுங்க, அதுக்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்க வேண்டாம். உங்களை அறியாமலே ஒரு எறும்போ அல்லது மஸ்கிட்டோஸோ ஏதாவது உங்களை கடித்தால், மோட்டு பூச்சியோ ஏதாவது உங்களை கடித்தால் அந்த சமயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துருங்க. அந்த இடத்துல போய் கீறதோ அந்த பூச்சி அடிக்கிறதோ எல்லாமே நீங்கள் பழகி கொண்டால் அதே பழக்கம் உங்களுடைய பொறுமையையும் பொறுமையாக இருக்க இதெல்லாம் ஒரு உரமாக இருக்கும் என்று தான் சொல்லுகிறேன். ஓகே செல்வங்களே, அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு பிறகு நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.